அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு கொள்கையும் கோட்பாடும் இருக்கும். அந்த வகையில ஒரு தீமையை தூண்டக்கூடிய இயக்கத்திற்கு கொள்கை கோட்பாட்டுல 12வது விதியாக இருக்கக்கூடிய ஒரு விதி என்னன்னா, இந்துக்கள் அல்லாத மற்றவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் பக்கத்துல படிமங்களையும் சிலைகளையும் நம்ம வைக்கணும். முதல்ல எப்படி நம்ம இதை பின்பற்றிட்டு இருந்தோமோ அது போல அவங்க இடத்துக்கு பக்கத்திலேயே சிலைகளை நம்ம வைக்கணும் என்பது அவங்களுடைய 12வது விதியாக இருந்திருக்கு. முகம்மதுடைய அந்த அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை நாம் அவர்களுடைய தொழுகை இடங்களை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதாக தான் அவருடைய விதிகள்ல இருந்திருக்கு. 3000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஒரு இயக்கம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் இன்றைக்கு மட்டும் தொடங்கல, நூற்றுக்கணக்கான 60 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இயக்கம் அதனுடைய வேலையை தொடங்கிருச்சு. அந்த இயக்கம் அதனுடைய செயலை தொடங்கினாலதான் டிசம்பர் 6, 1992 அன்று நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாபர் மஸ்ஜிதை நாம் இழந்திருக்கிறோம். இந்த பாபர் மஸ்ஜிதுக்கு பல வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு தீர்ப்பு கிடைத்திருந்தாலும் வருடமும் எல்லா மக்களும் சேர்ந்து இந்த விஷயத்திற்காக போராடுவது எதற்காக நடக்கிறது என்றால், மக்கள் யாரும் இந்த சம்பவத்தை மறந்துவிடக்கூடாது. பாபர் மஸ்ஜித் என்று ஒரு மஸ்ஜித் இருந்தது, அங்கு அனைவரும் சென்று வழிபாடு தொழுதார்கள், அனைவரும் அதை பயன்படுத்தி தான் இருந்தார்கள் என்ற வரலாறை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றை, இந்த சம்பவத்தை நாம் எடுத்து கூற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இதற்கு தீர்ப்பு வழங்கிய பின்பும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி இந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல, இன்றைக்கு ஊப்பியில உள்ள சாம்பாவால் என்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கும், ஜும்மா பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கும் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது போன்று 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் பாத்துக்குவான்பா, அவனுடைய வீடு தானே அது, அவனுடைய பள்ளிவாசல அவனே பாதுகாத்துக்குவான் என்று சாதாரணமாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய சுயநல வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்றது ஒரு வகையை சரியாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா அவனுடைய பள்ளிவாசலை பாதுகாப்பான் என்பது ஒரு வகை சரியாக இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று ஒரு கூட்டத்தாரை, ஒரு மன்னனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழித்த ஒரு சம்பவத்தை அத்தியாயமாகவே இறக்கி இருக்கிறான். ஆபிரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், யமனை சார்ந்த ஒரு மன்னன், காபாவை அழிப்பதற்காக தன்னுடைய படையோடு விரண்டு வருவான். ஆனால் அந்த யானை படை காபாவினுடைய எல்லையை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்காது. எல்லா பக்கமும் அந்த யானை போகும், ஆனால் காபாவை முன்னோக்கி அந்த யானை ஒரு யானை கூட நவண்டு வராது. அந்த யானையை போட்டு அடிச்சு துன்புறுத்தி நாட்டை பார்ப்பாங்க, ஆனாலும் கூட அந்த யானை ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா கடல்களில் இருந்து சிறு சிறு பறவைகளை அல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி அனுப்பினார். நெருப்பு கல்லுகளை தன்னுடைய சிறு கால்கள்ல 2 காலையும் 2 கல்லுகளையும் வாயில ஒரு கல்லையும் வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா அந்த பறவைகளை அந்த கூட்டத்தாரின் மீது கல்லை விழச் செய்தார். அந்த கல்லெல்லாம் அவங்க உடம்புக்குள்ள போய் உள்ளக்குள்ள அந்த இதயம், கல்லீரல் போன்ற எல்லா பார்ட்ஸ்களையும், எல்லா உறுப்புகளையும் வெளியே வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு வேதனை கொடுத்தான். சின்ன சின்ன கற்கள், சுட்டுக்குருவி அளவுக்கு தான் அந்த பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளுடைய காலில் இருக்கக்கூடிய கல்லுகள் அந்த மனிதர்களிடம் உள்ள போய் அந்த உறுப்புகளை சேதம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் வேதனையை தந்தான். ஆனால் அந்த மன்னனை அல்லாஹ் தஆலா அவங்க படைய கூட்டிட்டு வந்தான அந்த மன்னனை அல்லாஹ் தஆலா அவ்வளவு சீக்கிரமா இறக்க வைக்கல. எல்லா பேரும் அந்த படை வீரர்கள்லாம் இதை பார்த்துட்டு சில பேர் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் மன்னனை தூக்கிக்கிட்டு யமனுக்கே சென்று போனாங்களாம். அந்த மன்னனை தூக்கிட்டு போகும்போது யமன்ல போய் தன்னுடைய இதயம் அவனுடைய வாயில வரக்கூடிய அளவுக்கு சிரமப்பட்டு தான் அந்த மன்னன் இறந்தான் என்பது வரலாறு. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுடைய இறை இல்லத்தை அழிக்க வந்தவர்களை அவன் சிரமப்படுத்தியிருக்கிறான், அவர்களுக்கான தண்டனை கொடுத்திருக்கிறான் என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம்.
ஆனாலும் கூட ஒரு உண்மை முஃமின் என்பவன் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளை அழிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி நடக்கும் பொழுது அதற்கு குரல் கொடுக்காமல் இருந்தால் அவன் உண்மை முஃமின் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதுபோல இன்றைக்கு உதாரணமாக பாபர் மஸ்ஜித் 32 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் மஸ்ஜிதை முதலாவது ஆளாக கடப்பாறை எடுத்து கூபால குத்துனார் ஒரு மனிதர் பாபர் சிங் என்று சொல்லக்கூடிய பல்பர் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இன்றைக்கு தான் பண்ண தவறை ஒப்புக்கொண்டு நான் பண்ணது தவறுதான் தெரியாம பண்ணிட்டேன் என்று வருந்தி அந்த வருத்தத்தோடு இஸ்லாமிய மதத்திற்கு மார்க்கத்துக்கு அவர் மாறி இருக்கிறார். முகமது அமீர் என்று பேர் சூட்டி இருக்கிறார். அவரை ஹிந்துல இருந்து முஸ்லிமா மாறிட்டார் என்பதை தவிர வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா அவர் அதோடு மட்டும் நிப்பாட்டியல, அல்லாட்ட பாவம் மட்டும் கேட்டு நிப்பாட்டியல. அல்லாஹு தஆலா அவரை இந்த உலகத்துல அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு இடிப்பதற்கு ஒரு காரணமா இருந்த அவரை 120 பள்ளிவாசலுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களையா இந்த உலகில் அல்லாஹு தஆலா அவரை கெட்ட வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலைகளையும் அந்த மனிதர்களை வைத்து செய்ய வைக்கலாம், அதே மனிதர்களுக்கு தண்டனையும் கொடுக்க வைக்கலாம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த உலகிலே நமக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நாம் இதையும் ஒரு காரணமாக சொல்லலாம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று. ஆனாலும் கூட நாமும் அதற்காக குரல் கொடுத்தோம் என்றால் மாத்திரமே அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த குரல் கொடுத்ததற்கான நன்மையை தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு மஸ்ஜிதை அழிக்க நினைக்கிறான் என்றால் அதற்காக நாம் ஒன்று கூடி போராட வேண்டும். நாம் அதோட தொடர்போடு இருந்தோம் என்றால் யாராலும் அந்த மஸ்ஜிதை அழிக்க முடியாது என்பது நாம மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த மஸ்ஜிதுக்கு நம்ம தொழுக போய்கிட்டு அதோடு இருந்தோம் என்றாலே அதை அழிக்க முடியாது. மஸ்ஜித் என்பது தொழுவதற்காக மட்டுமா என்று கேட்டால் இல்லை. ஷரியத் சட்டம் பேசக்கூடியது, மதரசா நடக்கக்கூடியது, பல நல்ல விஷயங்களை கற்கக்கூடிய இடம்தான், கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். இதை நாம் புரிந்து கொண்டு அதனுடைய பலனை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களிலாவது மஸ்ஜிதின் மகிமைகளை புரிந்து கொண்டு அதை பாதுகாக்க நன்மக்களாக வல்லநாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக என்ற துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.